வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபையினாலே இந்த 9வது மாதத்திலே முதல் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் இந்த தெய்வீக வேளையில் கர்த்தருடைய மகத்துவமான வேத வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய மட்டில்லாத கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளுக்குரிய தேவ செய்தியினுடைய தலைப்பானது குயவனின் வீடு என்கிற ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். குயவன் வீடு என்றால் என்ன? குயவன் வீட்டிலே என்ன சம்பவிக்கிறது? நாம் குயவன் வீட்டிலே என்னவாக இருக்கிறோம்? நம்மை எப்படி உருவாக்க தேவன் சித்தமாயிருக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாளில மிகவும் கருத்தோடு நாம் தியானிக்கும்படியாயிருக்கிறோம். ஜெபத்தோடு ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தரித்திருந்து ஆண்டவருடைய திருவசனங்களை தியானிப்போம். கர்த்தர் நம்மை அபிர்வதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் போதகர் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கைபேசி ஒலி எழுப்பப்பட்டது. அதை கேட்ட எல்லாருடைய கவனமும் அங்கே திரும்பியது. உடனே அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போதகர் சொன்னார், தயவு செய்து உங்களுடைய கைபேசியை நீங்கள் அமர்த்தி வையுங்கள், அது ஒலி எழுப்பாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த நபருக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் மிகவும் தாழ்மையோடு சொல்லுகிறேன், உங்கள் கைபேசியை நீங்கள் அணைத்து வையுங்கள் என்று அந்த போதகர் சொன்னார். இதை கேட்ட உடனே கைபேசியினுடைய ஒலி எழுப்பின அந்த நபர் மிகவும் மனம் கஷ்டம் அடைந்தது. அவருடைய மனைவியும் சொன்னால், ஏன் கவனமாக இருக்கக்கூடாதா? ஆலயத்தில கைபேசி ஒலிக்க கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன் இவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறீர்கள் என்று தன் மனைவியும் அவருடைய மனம் நோக பேசிவிட்டால், அடுத்த வாரம் ஆலயத்திற்கு அந்த நபர் வரவில்லை. இவருடைய உள்ளத்திலே அதை குறித்து மிகவும் கஷ்டம் ஏற்பட்டபடியினாலே, அவர் பாதிக்கப்பட்டதினாலே அவர் ஆலயத்திற்கு வரவில்லை. ஆகவே அவர் ஒரு தீர்மானம் பண்ணினார், நான் இனி ஆலயத்திற்கே போகக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி தன்னுடைய மனைவியும் மனம் நோகும்படியா பேசினதினாலே மனம் மிகவும் வேதனை அடைந்து அவர் ஒரு மதுபான கடைக்கு போனார். அதுதான் முதல் முறை அவர் மதுபான கடைக்கு போகிறது. அந்த மதுபான கடைக்கு போன போது அவருக்கு மது கோப்பையிலே மதுபானம் ஊற்றி கொடுக்கப்பட்டது. அவன் முதல் முறையாக மதுபானம் அந்த கடையிலே அருந்த சென்றபடியினாலே அவனுடைய கைகள் நடுங்கினது. அந்த மதுபான கோப்பை கீழே விழுந்து உடைந்தது, மதுபானமும் சிந்தி போனது. அந்த கடைக்காரர் வேகமாக ஓடி வந்து அந்த மனிதனை தட்டி கொடுத்து, கவலைப்படாதீர்கள், இது இயல்பாக நடக்கக்கூடியது. இங்கே வருகிறவர்கள் எல்லாரும் ஒரு முறை மதுபான கோப்பையை கீழே போட்டிருக்கிறார்கள், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மன அதைரியப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லி அந்த கடைக்காரர், மதுபான கடைக்காரர் மறுபடியும் ஒரு புதிய கோப்பை எடுத்து மதுவை ஊற்றி அவருக்கு கொடுத்தார். இவர் யோசித்தார், ஆலயத்திலே இவ்வளவு கடுமையாக இருக்கிறார்கள், மதுபான கடையிலே இவ்வளவு மென்மையாக இருக்கிறார்களே, நான் மதுபான கோப்பையை உடைத்ததற்கு இந்த மதுபான கடைக்காரர் என்னை சத்தம் போடவில்லை, திரும்பவும் மதுபானத்தை ஊற்றி கொடுக்கிறார்களே என்று நினைத்து தொடர்ந்து அந்த மதுபான கடைக்கு போனார். ஆலயத்திற்கு போவதை அவர் நிறுத்தி கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இது நடந்த சம்பவம். இதுல நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்று சொன்னால், ஆலயத்தில் நடக்கக்கூடாதது மதுபான கடையில் நடக்கிறது. மதுபான கடையில்
என்ன நடக்க வேண்டுமோ நடக்கக்கூடாது, அது ஆலயத்தில் நடக்கிறது. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், நம்மை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, உருவாக்குவதற்காக கர்த்தர் நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து, ஆராதனையை கொடுத்து ஆண்டவர் அங்கே நம்மை கொண்டு வருகிறார். ஆலயம் தேவனுடைய குயவன் வீடாக இருக்கிறது. தேவனுடைய வீடாக இருக்கிறது. அது குயவனுடைய வீடு. நாம் களிமண்களாக இருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது, அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் அவருக்கு ஏற்ற விதத்திலே நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேதத்தில் இருக்கிற ஒரு சிறிய வேதம் என்று சொல்லப்படுகிற 66 அதிகாரங்களை கொண்ட வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேதம் என்று சொல்லப்படுகிற அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே, எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தேவனையும் உருவகப்படுத்துகிற அல்லது ஒப்பிடப்படுகிற காரியங்களை நாம் அங்கே வாசிக்கப்படுகிறது. 7 காரியங்களை குறித்து ஏசாயா பக்தன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நம்மையும் தேவனையும் குறித்து அவர் ஒப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக, ஏசாயா தீர்க்கன் தேவனாகிய கர்த்தரை வைத்தியராகவும் மனிதர்களாகிய நம்மை நோயாளிகளாகவும் அவர் சித்தரித்து காண்பிக்கிறார். ஏசாயா 1வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவன் மிகப்பெரிய வைத்தியர், டாக்டர். நாம் அவருடைய நோயாளிகள். ஆகவே அவர் நம்மை குணமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து ஏசாயா அவருடைய அந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆண்டவரை வைத்தியராகவும் நம்மை நோயாளியாகவும் சித்தரித்து காண்பிக்கிறார், ஒப்பிட்டு காண்பிக்கிறார், ஒப்புமையாக சொல்லுகிறார். இரண்டாவதாக, ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே எழுதும் போது நம்முடைய கர்த்தரை அவர் சலவைக்காரராகவும் டோபியாகவும் சலவை செய்கிறவராகவும், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வஸ்திரமாகவும், ஆகவே அந்த சலவை செய்கிறவர், சலவைக்காரர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். நாம் வஸ்திரமாக இருக்கிறபடியினாலே நாம் சலவைக்காரருடைய கையில் இருக்கக்கூடிய வஸ்திரம் என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, அது ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். மூன்றாவதாக, ஏசாயா தீர்க்கதரிசனம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் வழக்கறிஞராகவும் நமக்காக வாதாடுகிறவராகவும், நாம் கூண்டில் இருக்கக்கூடிய குற்றவாளியாகவும் ஏசாயா பக்தன் சித்தரித்து காண்பிக்கிறார், ஒப்பிட்டு காண்பிக்கிறார். நான்காவதாக, நம்முடைய தேவாதி தேவன் அவர் கொல்லனாகவும், தீர்க்கதரிசி மிகவும் அழகாக சித்தரிக்கிறார், அவர் கொல்லனாகவும், நாம் அவருடைய கரங்கள் இருக்கிற வெள்ளியாகவும், அவர் நம்மை கொல்லனாக இருந்து புடமிடுகிறதாக பரிசுத்த வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை குறித்தும் தேவ பிள்ளைகளை குறித்தும் அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏசாயா 1வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே தேவனை குறித்தும் மனிதனை குறித்தும் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது தேவன் தோட்டக்காரராகவும், நாம் அவருடைய தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களாகவும் அவர் சித்தரித்து காண்பிக்கிறார். ஆகவே அந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களுக்கு தண்ணீர் பாய்க்கவும், அந்த தோட்டத்திலே அந்த விருட்சத்திலே அவர் கனிகளை எதிர்பார்க்க தோட்டக்காரனாக இருக்கிறார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை குறித்தும் மனிதனை குறித்தும் ஒப்பிட்டு சொல்லுவதை நாம் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே நம்முடைய தேவன் தோட்டக்காரராகவும் நாம் அவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய விருட்சங்களாக அவர் ஒப்பனையாக சொல்லுகிறார். ஆறாவதாக, ஏசாயா தீர்க்கதரிசி நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பனாகவும் நாம்
அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் நம்முடைய தேவன் அவர் தகப்பனாகவும் நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாகவும் இருக்கிறோம் என்பதை, அவர் நம்மை பராமரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிற அவர் தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை தோளின் மேல சுமந்து கொண்டு போகிற நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 49:15 சொல்லுகிறார். ஏழாவதாக, நம்முடைய தேவன் குயவன் என்றும் நாம் எல்லாரும் அவர் கையில் இருக்கிற களிமண் என்பதாக பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி நம்மை குறித்தும் தேவனை குறித்தும் ஒப்பிட்டு சொல்லும் போது, நாம் களிமண் என்றும் அவர் நம்முடைய குயவன் என்பதாக சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 7வது சொல்லப்பட்ட தேவன் குயவன் என்றும் அவருடைய கையில் இருக்கிற களிமண்ணாக நாம் இருக்கிறோம் என்பதையோ, அந்த குயவனுடைய வீட்டில எனக்கு அன்பானவர்களே, அந்த குயவன் கையில் இருக்கிற அந்த களிமண் என்ன என்பதையோ, அந்த களிமண்ணை ஆண்டவர் எப்படி உருவாக்குகிறார் என்பதை தான் இந்த காலங்களில நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய கையில் இருக்கிற களிமண். தேவன் என்றால் பிதாவாகிய தேவன். அந்த தேவனுடைய கைகள் என்றால் குமாரனை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகவே தேவனுடைய கையில் இருக்கிற களிமண் என்று சொன்னால், நம்மை உருவாக்குகிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவனாக இருந்தாலும் அவர் தம்முடைய குமாரனுடைய கையில நம்மை கொடுத்து, இந்த களிமண்ணை குமாரனுடைய கையில இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் நம்மை கொடுத்து, பிதாவுடைய கை என்னவென்றால் குமாரன், பிதாவாகிய தேவனுடைய கை குமாரனாக இருக்கும் என்று சொன்னால், அந்த குமாரனுடைய விரல் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவு ஆச்சரியம் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே! தேவன் தம்முடைய சொந்த விரலினாலே அவர் 10 பிரமாணத்தில் நமக்கு எழுதி கொடுத்தார் என்று சொன்னால், அந்த விரல் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன், அவருடைய கரம் என்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய விரல் என்றால் பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிதாவாகிய தேவனாலும் அவருடைய கரமாகிய எனக்கு அன்பான குமாரனாலும் அவருடைய விரலாகிய அந்த பரிசுத்த ஆவியினாலும் நாம் உருவாக்கப்பட்டு, நாம் அலங்கரிக்கப்பட்டு, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு, இந்த காலவெளியில எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தை நம்மை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி நம்மை வணைந்து ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்குகிறார் என்றால், அவர் நம்மை அவருடைய கையில் இருக்கிற களிமண்ணாக நாம் இருக்கிறோம். அவர் செயல்படுகிறார், அவர் நம்மை விட்டுவிடவே மாட்டார். நீங்கள் ஒன்று மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் அவருடைய பரிசுத்த அந்த கூடாரத்திலே நாம் வரும்போது அவர் நம்மை எப்படி உருவாக்குகிறார், என்னென்ன விதத்தில் நம்மை உருவாக்குகிறார் என்பதை குறித்து 7 விதமான செயல்முறைகளை ஒரு குயவன் ஒரு களிமண்ணை ஒரு கனமான பாத்திரமாக உருவாக்குவதற்கு 7 காரியம் அவன் செய்கிறார். இந்த 7 காரியம் ஒரு பரிபூர்ணமான காரியமாக இருக்கிறபடினாலே, இந்த 7 காரியம் தான் நம்மை உருவாக்குகிறபடினாலே, எனக்கு அந்த குயவன் வீட்டிலே சென்று நாம் படிக்க வேண்டிய இந்த 7 காரியம், 7 செயல்முறைகளை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 18:2. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. நீ எழுந்து, எனக்கு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீ சும்மா இருக்காதே, நீ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ, நீ பரிசுத்த கூடாரத்துக்கு போ, நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போ, நீ ஆண்டவரை ஆராதிக்க போ. ஏன் நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போக வேண்டும்? அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன், அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். அப்படியே நான் குயவன், என்னை உருவாக்குகிற, என்னை உருமாற்றுகிற, என்னை வளைக்கிற, என்னை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிற அந்த குயவனுடைய வீட்டுக்கு
போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். அவன் திருகையினாலே என்னை, திருகை என்றால் ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும், அந்த சக்கரத்தை, அந்த இயந்திரம் மாதிரி சக்கரம், அந்த சக்கரத்துல என்னை அவர் வணைகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு மிக ஆச்சரியமான காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 7 விதமான செயல்முறைகள் ஒரு குயவன் வீட்டில நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய, ஒரு குயவன் வீட்டில நீங்க பார்க்க வேண்டிய 7 காரியம். நீங்க எந்த குயவன் வீட்டுக்கு போனாலும், எந்த பரிசுத்த கூடாரத்துக்கு போனாலும், அங்கே கர்த்தர் 7 காரியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுகிறார். 7 காரியத்தை நமக்கு செய்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் கருத்தோடு இந்த காலைகளிலே தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாத்திரம், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. பிள்ளைகளே, அவர் குயவனாக இருக்கிறார். அவருடைய கை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய விரல் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறார். அவருடைய கையில் இருக்கிற அந்த களிமண் என்ன ஆயிற்று என்று சொன்னால் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உடைந்த பாத்திரமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆகாதவர்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே குயவன் வீட்டுக்கு வந்தால் அவர் என்ன செய்வார் என்றால், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, திரும்பவும் அதை திருத்தம் செய்து, எந்தெந்த இடத்துல விரிசல் இருக்கிறது, எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது, எந்தெந்த காரியத்திலே நமக்கு, எனக்கு அன்பான தனிப்பட்ட விதத்திலே அல்லது குடும்பமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் இருக்கிறது, அதை எல்லாம் கர்த்தர் திருத்தம் செய்கிற இடம் குயவனுடைய வீடு. ஆமென். அந்த குயவனுடைய வீட்டுக்கு நீ போ, அந்த குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை பாரு. அந்த பாண்டம் அது அவர் கையில கெட்டு போயிருக்கிறது. அதை ஆண்டவர் விட்டுவிட மாட்டார். கெட்டு போயிருக்கிறது என்று அதை தூக்கி எறிய மாட்டார். அது கெட்டு போயிருக்கிறது வேண்டாம் என்று அதை தள்ளிவிட மாட்டார். அதை மறுபடியும் திருத்தம் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறொரு பாண்டமாக வணைந்தார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு நல்ல தேவன் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் நம்மை திரும்பவும் அவர் வேறொரு பாண்டமாக நம்மை வணைகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 18வது அதிகாரம் எரேமியா 18:6 வாசிப்போம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, குயவன் செய்தது போல, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது, நான் உங்களுக்கு செய்யக்கூடாது கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வீட்டாரே, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த களிமண் இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கு இந்த களிமண் ஆவிக்குரிய இஸ்ரவேல் பிள்ளைகளாகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் குயவனுடைய கையில் இருக்கிறோம். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த களிமண் சாதாரணமான களிமண் அல்ல. எனக்கு ஒரு குயவன் வீட்டுக்கு நீங்கள் சென்று பார்த்தால், அந்த குயவன் எல்லா களிமண்ணையும் எடுத்து அவன் என்ன செய்ய முடியாது, ஒரு பாண்டமாக, ஒரு கனமான பாத்திரமாக உருவாக்க முடியாது. அதுக்கென்று தனித்துவம் வாய்ந்த மிகவும் அற்புதமான ஒரு களிமண் அவருக்கு தேவை. அவர் முதலாவது களிமண்ணை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு பாண்டம் செய்வதற்கு எந்த களிமண்ணும் உதவாது. அதற்கென்று ஒரு களிமண் இருக்கிறது. தெரிந்தெடுக்கப்பட்ட களிமண்ணை தான் கர்த்தர் தெரிவு செய்கிறார். அது பிரத்யேகமாக, அது விசேஷமாக கர்த்தருடைய கரத்தில் இருக்க வேண்டியதாக இருக்கிறபடினாலே, அது ஒரு நல்ல கனமான பாத்திரமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதனாலே ஆண்டவர் எல்லா மண்ணையும் தெரிந்து கொள்வதில்லை. எல்லா களிமண்ணும் அவருக்கு வேண்டாம். அவர் விசேஷமாக களிமண்ணை தேர்வு செய்கிறார். அவர் தேர்வு செய்த களிமண் தான் உருவாக்கப்பட முடியும். இரண்டாவது, அந்த தேர்வு செய்த களிமண்ணை அவர் சுத்தம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய காற்றை எல்லாம் எடுத்து அதை அடித்து அதை செம்மையான ஒரு களிமண்ணாக மாற்றி அதை சக்கரத்தின் மையத்தில் வைப்பார்.
நல்ல கவனிக்கிறேன் கண்பானவரே, குயவன் வீட்டுக்கு போ, அவன் செய்வதை பார், அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனி. இதை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்கிறார். அவன் சக்கரத்தின் மையத்திலே அந்த களிமண்ணை வைத்து அவன் ஒரு பாண்டமாக அந்த குயவன் வளைகிறார். அந்த சக்கரத்தின் நடுவில் அந்த களிமண்ணை வைக்கப்பட்ட போது அதுக்கு வடிவம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அந்த குயவன் அதற்கு வடிவம் கொடுக்கிறார். அதற்கு ஒரு பானைக்கான வடிவத்தை கொடுக்கிறார். அந்த வடிவம் எங்கதான் கிடைக்கும் என்று சொன்னால், சக்கரத்தின் நடுவில் இருந்தாதான் அந்த வடிவம் கிடைக்கும். வேற எங்கேயும் அந்த வடிவத்தை பார்க்க முடியாது. சக்கரத்தின் நடுவில் இருக்கும் போது அதற்கு வடிவத்தை குயவன் கொடுக்கிறார். நான்காவதாக, அதற்கு ஒரு வடிவம் கொடுத்ததுக்கு பிற்பாடு அதை எப்படியெல்லாம் வடிக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் டிசைன் கொடுக்க வேண்டுமோ அந்த பாத்திரத்துக்கு அப்படியெல்லாம் அவர் வடித்ததுக்கு பிற்பாடு அதை காற்றில உலர வைக்கிறார். ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அவன் என்ன செய்கிறான் என்பதை பார். அவன் காற்றிலே உலர வைக்கிறான். நான்காவதாக, ஐந்தாவதாக, அந்த காற்றிலே உலர வைத்த அந்த மண்பாண்டத்தை எடுத்து அதை தீயிலே சுட வைக்கிறார். அப்பொழுது அந்த பாத்திரம் நல்ல உரமான ஒரு பாத்திரமாக, உறுதியான ஒரு பாத்திரமாக அது காணப்பட வேண்டுமானால் அது தீயிலே சுடப்பட வேண்டும். அதை தீயிலே சுட்டதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்வார் என்றால், அந்த பாண்டத்தை மறுபடியும் எடுத்து மெருகூட்டுவார். அதற்கு மேல ஷைனிங் கொடுப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தையும் அந்த 7 காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கடைசியாக அவர் அந்த பாத்திரத்தை மெருகூற்றியதுக்கு பிற்பாடு அதற்கு அழகான வர்ணம் கொடுத்ததுக்கு பிற்பாடு அது அழகாக ஜொலிக்கிறபடியா அந்த பாண்டம் உருவாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அதை மறுபடியும் கடைசியாக அது இறுதி தீயில, இறுதியான ஒரு தீ இருக்கிறது, அந்த இறுதி தீயில அந்த பாண்டத்தை வைப்பார். அதற்கு பிற்பாடுதான் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக மாறும். நம்மை பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக 7 செயல்முறைகள். எதற்காக? என கண்பானவர்களே, நாம் குயவன் வீட்டுக்கு போக வேண்டும். குயவன் களிமண்ணை எடுத்து அவன் களிமண்ணை பாண்டமாக கனமான பாத்திரமாக அலைவதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக குயவனுடைய வீட்டுக்கு அவன் வர வைக்கிறார். அந்த குயவன் வீடு முதலாவது அவர் களிமண்ணை தெரிவு செய்கிறார். எனக்கு ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு, நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். எதற்காக அவர் களிமண்ணை தெரிவு செய்கிறார் என்று சொன்னால், தெரிவு செய்யப்பட்ட களிமண் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும், குமாரனை போல இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆண்டவர் ஆகிய தேவன் களிமண் ஆகிய நம்மை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த விரலினாலே நம்மை உருவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை குயவனுடைய வீட்டிலே களிமண்ணை தெரிவு செய்து கொண்டு வருகிறார். கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படி, பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை, இந்த பாண்டோ ஒரு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தரித்துக் கொண்டிருக்கும்படியாக குமாரனுடைய அந்த சாயலுக்கு ஒப்பாய் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவன் நம்மை குயவனுடைய வீட்டிலே நம்மை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு குயவனுடைய வீட்டில இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க நினைத்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் குயவன் வீட்டில இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்? குயவனுடைய வீட்டுக்கு நான் வரலைன்னா என் நிலைமை எப்படி இருக்கும்? இன்றைக்கு அநேக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே குயவனுடைய வீட்டை விரும்புறது இல்ல. குயவன் வீட்டுக்கு போ என்று கர்த்தர் சொன்னா நான் குயவன் வீட்டுக்கு போகிறது இல்ல. அங்க என்ன நடக்கிறது என்பதை நீ பார் என்று சொன்னால் நான் போகாமல் எப்படி அந்த வீட்டு நடப்பதை பார்க்க முடியும்? இப்போது குயவன் வீட்டிலே அந்த குயவன் என்ன செய்யறார் தெரியுமா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம என்ன செய்கிறார்? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனாக நம்மை உருவாக்குகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும்
விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் நம்மை இந்த குயவன் வீட்டில நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார், நம்மை வணைந்து கொண்டே இருக்கிறார், நம்மை தீயில அவர் சுட்டு கொண்டிருக்கிறார், அவர் நம்மை நெருங்கூட்டி கொண்டிருக்கிறார். அவர் கடைசியான அந்த தீயிலும் நம்மை போட்டு நம்மை அழகுபடுத்த பார்க்கிறார். நம்மை நிறைவான வளர்ச்சி அடைவதற்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குயவனாக இருந்து களிமண்ணாக்கிய நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், 11வது வசனத்திலே நாம் வாசித்தோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக அவர் களிமண்ணை தெரிவு செய்கிறார், விசேஷமான களிமண்ணை தெரிவு செய்கிறார். ஆண்டவருடைய சபையில இருக்கக்கூடிய, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய யாவரும் விசேஷமானவர்களே, அன்பானவர்களே, நீங்கள் யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்க எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை உடைந்த பாத்திரமாக கூட இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது அவர் திரும்பவும் உங்களை உருவாக்குகிறார். எப்படி அவர் உருவாக்குறார் என்று சொன்னால், அந்த களிமண்ணை எடுத்து, எனக்கு அன்பானவர்களே, அதை தண்ணீரை அதை விட்டு அதை பதப்படுத்த வேண்டும். தண்ணீர் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நாம் தெரிந்து கொண்ட பாத்திரம் என அன்பானவர்களே, பவுலார் மாத்திரமல்ல, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமக்காக அவர் விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்முடைய ஆண்டவர் தான் நம்மை இந்த உலகத்தில் இருந்து அவர் தெரிந்தெடுத்து களிமண்ணாக கர்த்தருடைய அந்த கூடாரத்திலே, குழுவினுடைய கூடாரத்திலே நம்மை கொண்டு வந்து நம்மை உருவாக்கி நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களோ, குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்றால், இன்றைக்கு நேற்று அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் தெரிந்து கொண்ட களிமண்ணாக இருக்கிறோம், நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட களிமண்ணாக இருக்கிறோம். அந்த களிமண்ணில எனக்கு அன்பான பரிசுத்த ஆவியானவரை இணைக்கிறார். அந்த ஆவியானவர் களிமண்ணோடு இணையும் போது எனக்கு அன்பானவர்களே, மிக மென்மையான ஒரு களிமண்ணாக மாறுகிறது. மிக மென்மையான ஒரு களிமண் தான் அந்த குயவனுக்கு தேவை. முரட்டாட்டமான களிமண் அந்த குயவன் கையில உருவாக்கப்பட முடியாது. ஒரு களிமண் உருவாக்கப்பட வேண்டுமானால் அது மென்மையாக்கப்பட வேண்டும். அது மென்மையாக்கப்படுவதற்கு தண்ணீர் தேவை. பிரியமானவர்களே, அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதினாலோ சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலோ ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. இதற்காக களிமண்ணாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய களிமண் அந்த குயவனுடைய வீட்டில கொண்டு வந்து இந்த களிமண்ணை வைத்துகிறார் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே நம்மை பரிசுத்தமாக்கவும், சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறதுனாலே நாம் ரட்சிப்பு அடையவும், அந்த சத்தியத்தை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் கொடுக்கிற சத்தியம், இந்த மேலான சத்தியம், அதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அவருடைய பிரமாணம். அந்த பிரமாணத்தை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வைத்து பரிசுத்த ஆவியானவர்னாலே நம்மை, எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கரத்திலே நம்மை வணைகிறார். ஒவ்வொரு முறை நாம் கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர் நிறைவாக நம்மை நடத்துகிறார். சத்திய ஆவியாக்கி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவரே ஆவியானவர், அவரே அந்த பிதாவினுடைய கையின் விரல்களாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்மை எப்படி உருவாக்குறார் என்று சொன்னால், மென்மையாக அவர் நம்மை உருவாக்குகிறார்.
பக்குவமாக அவர் நம்மை உருவாக்குகிறார். உருவாக்கும் போது உடைந்து போயிடக்கூடாது, உருவாக்கும் போது அது நசைந்து பிசைந்து போயிடக்கூடாது. பக்குவமாக எவ்வளவு தண்ணீர் சேர்க்கப்படணும் அவருக்கு தான் தெரியும். எப்படி அந்த அந்த மண்ணில் இருக்கிற அந்த களிமண் இருக்கிற அசடுகள், அந்த களிமண் இருக்கிற கல்கள் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அதையெல்லாம் எடுத்து போடுகிறார். அதுல எனக்கு அன்பான கடைசியாக காற்று இருக்கக்கூடாது. அதுல காற்று இருந்தா அந்த களிமண் என்ன செய்யாது, ஒரு பாண்டமாக வணையப்பட முடியாது. ஆகவே காற்றில்லாம இருப்பதற்கு குயவன் அந்த களிமண்ணை அடிக்கிறார். அடிச்சு அந்த காற்றை எல்லாம் வெளியேற்றி அவர் அழகான ஒரு பாண்டமாக, கனமான ஒரு பாண்டமாக அவர் உருவாக்குகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மென்மையாக்கப்படுவதற்கும், எனக்கு அன்பான நாம் கல் நீக்கப்படுவதற்கும், நாம் காற்று இல்லாமல் அகற்றப்படுவதற்கும் பரிசுத்த வேதத்திலே கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இந்த மண்பாண்டம் உருவாக்கப்படாதபடிக்கு மாமிச கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் கவனித்து அந்த மாமிசத்தின் கிரியைகளை நம்மிடத்திலிருந்து அகற்றுகிறார், நம்மிடத்தில் நீக்குகிறார். அந்த மண், அந்த களிமண் மென்மையாக இருக்க வேண்டுமானால் அதனுடைய மாமிச கிரியை அதில் இருக்கக்கூடாது. அந்த மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், ஆராதனை, ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த களிமண்ணை எப்படி உருவாக்குறார் என்று சொன்னார். இவ்விதமாக நாம் சொல்லப்பட்ட இந்த மாமிசத்தின் கிரியை ஒன்றுமில்லாமல் இருக்கத்தக்கதாக அதை ஆண்டவர் என்ன செய்கிறார், குயவன் அடித்து அதுல கல்களை பொறுக்கி அசடுகளை எடுத்து அதை காற்று இல்லாதபடிக்கு மென்மையாக அவர் மாற்றுகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமான போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல, காற்று அந்த களிமண்ணிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அதுல காற்று இருக்கக்கூடாது. காற்று இருந்தா எனக்கு அன்பானவர்களே, அது ஒரு குயவன் செய்கிற ஒரு அருமையான மண்பாண்டமாக இருக்க முடியாது. ஆகவே காற்று அகற்றப்பட வேண்டும். இங்கே காற்று என்று எதை குறிக்கிறது? பலவிதமான காற்று என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார் என்று சொன்னார், அவருடைய சமூகத்திலே நம்மை ஒரு கனமான பாத்திரமாக உருவாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் மலர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்குற தேவன். முதலாவது, அவர் நம்மை விசேஷமான களிமண்ணாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, அவர் நம்மை சக்கரத்தின் மையத்திலே வைக்கிறார். இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட களிமண்ணை, அதனுடைய கல்லை நீக்கி, அதில் இருக்கக்கூடிய காற்றை நீக்கி, இப்பொழுது சக்கரத்தின் நடுவிலே வைக்க வேண்டும். சக்கரத்தின் நடுவில் வைப்பது என்றால் என்ன? எரேமியா 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவே நான் அதை வைத்தேன். புறஜாதிகளுக்கு நடுவே அதை நான் வைத்தேன். அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் உருவாக்குகிறார் என்று சொன்னார். எங்கே உருவாக்குறார் என்று சொன்னால், அந்த சக்கரத்தின் நடுவில் வைத்து நம்மை உருவாக்குகிறார். ஏன் என்றால், எனக்கு அன்பான உருவாக்கப்பட்ட அந்த பாத்திரம் சுற்றிலும் உள்ள தேசங்களுக்கு, சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு, சுற்றிலும் உள்ள நம்ம வீட்டிலே சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன அறிய வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, நம்மை சுற்றிலும் அங்கே உள்ள ஜனங்களுக்கு நம்மை ஒளியாகவும், நம்மை சாட்சியாகவும், நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் அவர் நம்மை வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் புறஜாதிகளுக்கு நடுவே நான் அவர்களை வைத்தேன். அவர்கள் சுற்றிலும் உள்ள தேசம் இருக்கிறது. அவர்கள் பார்க்கும்படியாக நம்மை உருவாக்கி, அழகுபடுத்தி,
நம்மை வைக்க அவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நம்ம ஆண்டவர் அந்த சக்கரத்தின் நடுவில் எதுக்கு வைத்துட்டார் என்று சொன்னார்? எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இச்சையடக்கம் உள்ளவர்களாய் நாம் இருந்து அழியாத கிரீடமாகிய அந்த நித்தியானந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சக்கரத்தின் மையத்தில் வைத்திருக்கிறார். நம்மை எல்லாருக்கும் முன்பாக, எல்லாருக்கும் நடுவிலே நம்மை சாட்சியாக அவர் வைத்து. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகினாலே நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருந்து, எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆகாமல் போகாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை நாம் கீழ்ப்படுத்தி ஒடுக்கி ஆண்டவருடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுத்து செவி சாய்த்து நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான களிமண்ணாக இருக்கிறோம். நம்மை புறஜாதிகளுக்கு மத்தியிலே நடுவிலே நம்மை சாட்சியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது அந்த குயவன் வீட்டிலே 3வது அவர் செய்வது என்னவென்று சொன்னார், அந்த பாண்டத்திற்கு, அந்த களிமண்ணுக்கு வணைந்து அதற்கு வடிவம் கொடுக்கிறார். ஒவ்வொரு பாண்டமும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கிறது. எல்லா பாண்டமும் ஒரே வடிவத்தில் இருக்கிறது இல்லை. குயவன் தான் என்ன நினைக்கிறாரோ, எப்படி ஒரு பாண்டமாக வடைய வேண்டும் நினைக்கிறாரோ, அப்படி அவர் நினைத்தபடி அவர் வரைகிறார். அதற்கு வடிவம் கொடுக்கிறார். ரோமர் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ எதுக்கு தர்க்கம் பண்றோம்? என்னை ஆண்டவரை ஏன் இப்படி பாத்திரமாக வரைந்திருக்கிறீர்? என்ன ஒரு நல்ல பாத்திரம் அணிந்திருக்கலாமே என்று நாம் தர்க்கிக்கிறோம். தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, உருவாக்கப்பட்ட அந்த பாத்திரம், உருவாக்கப்பட்ட அந்த பாண்டம் உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஒருவரை ஒவ்வொரு விதத்திலும் ஆண்டு வரைந்துட்டா பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரே மாதிரியாக இல்ல. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே அவர் வரைந்திருக்கிறார். நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று தேவனை பார்த்து சொல்ல சொல்லலாமா? ரோமர் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். களிமண்ணினாலே ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும், ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரத்திற்கும், ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும், ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறது. நாம் கனமாக இருந்தாலும் கனவீனமாக இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் நம்மை உருவாக்குகிறார். ஆண்டவரே, எனக்கு இந்தந்த வியாதி இருக்கிறது, இந்தந்த பலவீனம் இருக்கிறது, இந்தந்த பாடுகள் இருக்கிறது, இந்தந்த கஷ்டம் இருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை உருவாக்குறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அவர் கனமான பாத்திரமாக இருந்தாலும் மகிமைதான், கனவீனமான பாத்திரமாக இருந்தாலும் அதையும் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறதாகவே அவர் விரும்புகிறார். ஆகவே கனவீனமான காரியத்திற்கு பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நாம் கனவீனமா இருக்கிறோம்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அதனால உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கு வடிவம் கொடுக்கிறார், அழகுபடுத்துகிறார். அவர் எப்படி வடிவம் கொடுக்கிறார்னு சொன்னா, இந்த குயவன் கையில ஒரு கூரான ஒரு ஆயுதம் வைத்திருப்பார். நீங்கள் குயவனை கவனித்து பார்த்தீர்கள், அவன் கையில் அந்த இருக்கிற கூரான ஆயுதம் நமக்கு தெரியாது. அது ஒரு சிறிய ஆயுதம் கூறாக வைத்திருப்பார். அதுலதான் அவன் என்ன செய்வார்னா, அந்த பாண்டத்திற்கு அழகா வடிவம் கொடுப்பான். அந்த களிமண்ணை ஒரு நல்ல வடிவம் கொடுக்கிறதுக்கு அந்த கூரான ஆயுதம் பயன்படுகிறது. இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, உங்களை பற்றி யாராவது கூறான தன்னுடைய வாயின் அந்த நாக்கினாலே
அல்லது வார்த்தையினாலே கூறான அந்த வார்த்தைகளை, கூர்மையான வார்த்தைகளை சொல்லி உங்களை காயப்படுத்துகிறாங்களா? நீங்க கவலைப்படாதீர்கள், உங்களை கர்த்தர் உருவாக்குறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. இப்படியெல்லாம் சொல்லி என் மேல் வருகிறதே, இப்படியெல்லாம் எனக்கு விரோதமாக பேசுறாங்களே என்று நினைக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். அந்த குயவன் கையில் இருக்கிற கூறான அந்த ஆயுதம் எதற்காக தெரியுமா? அதற்கு அழகான வடிவம் கொடுப்பதற்காக, அதை சுற்றிலும் நல்ல வடிவம் கொடுப்பதற்காக அந்த கூறான ஆயுதத்தை அந்த குயவன் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக கடினமான சொற்கள், உங்களுக்கு விரோதமான மோசமாக பேசப்பட்ட வார்த்தைகள், இதெல்லாம் எதற்காக தெரியுமா? உங்களை உடைத்து போடுவதற்காக அல்ல, உங்களை இல்லாமல் போக்குவதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காகவே கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். ஆமென். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. என்னை பற்றி இவர்கள் இப்படி மோசமாக பேசுகிறார்களே, இவ்வளவு தனக்குருவா பேசுகிறார்களே. இல்லைங்க, நீங்க குயவன் கையில இருக்கிற களிமண், உங்களை இந்த கூறான அந்த ஆயுதத்தினாலே உங்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அநேக வசனம் இருக்கிறது, சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மிகவும் அற்புதமாக இந்த ஆண்டவர் நம்மை எப்படி வடிவம் கொடுக்கிறார், ஒரு கூறான கருவியினாலே கர்த்தர் நமக்கு எப்படி நம்மை உருவாக்குகிறார் என்பதை பாருங்கள். ஆண்டவர் கடினமான உபதேசத்தினாலே, கடினமான மற்றவர்களுடைய வார்த்தையினாலே நம்மை அவர் வடிவம் கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட களிமண் சக்கரத்தின் மையத்திலே, புறஜாதிகளுக்கு மையத்தில் நம்மை வைத்திருக்கிற ஆண்டவர் அவர் நமக்கு வடிவம் கொடுக்கிறார். கூறான அந்த ஆயுதத்தினாலே நமக்கு வடிவம் கொடுக்கிறார். எனக்கு அன்பான நான்காவதாக அதை காற்றிலே உலர வைக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப நீங்க கவனித்து பாருங்க. இவ்வளவு நேரம் குயவன் கையில இருந்த அந்த களிமண் இப்பொழுது குயவன் இல்லாம காற்றிலே அது உலரப்படுகிறது. குயவன் இல்லாத ஒரு சூழ்நிலை. என் கண்பான சில நேரத்துல, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்களா, நீங்க தான் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறீங்களா, நீங்க என் கூட எப்போ ஆண்டவரே நீங்க இல்லாம போயிட்டீங்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மண் பாத்திரம், இந்த மண் பாண்டம் உருவாக்குன அந்த மண் பாண்டத்தை அந்த குயவன் கொஞ்ச நேரம் அதை வெயிலிலே உலர வைக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதறி அழுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. சங்கீதம் 22:1 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அவர் நம்மை உலர வைக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு காலம், அது ஒரு காத்திருப்பின் காலம். அந்த மண்பாண்டம் உலர வைக்கப்படுகிறது என்று சொன்னால், கடவுளுடைய கையில் இருந்த அந்த மண்பாண்டம் இப்ப அவர் கையில் இருந்து வெயிலில் அது உலரப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், நாம் கொஞ்ச காலம் பொறுமையோடு இருந்து நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை தான் ஏசாயா 40:37 கர்த்தருக்கு காத்து புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அது கொஞ்ச காலம் நாம் காத்திருக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் ஒரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14 வாசிக்கிறோம். தெரிந்தெடுக்கப்பட்ட களிமண், சக்கரத்தின் மத்தியிலே இருக்கிற களிமண், வடிவம் கொடுக்கப்பட்ட களிமண். எனக்கு அன்பானவர்களே, காற்றில் உலரப்படுகிற களிமண். ஐந்தாவதாக அந்த களிமண்ணை தீயிலே இட வேண்டும். தீயில இட்டு அந்த களிமண்ணாக இருந்த அந்த களிமண் ஒரு பாண்டமாக வணையப்பட்ட போது, அதற்கு வடிவம் கொடுக்கப்பட்ட போது அதை தீயிலே வைக்கிறார்கள். 1 பேதுரு 1:6 வாசிக்கிறோம். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், தீயிலே போடப்பட வேண்டியது அவசியம், துன்பப்பட வேண்டியது அவசியமானதா. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். கொஞ்ச காலம் அந்த தீ, கொஞ்ச காலம் குயவனுடைய கையிலிருந்து வெளியில காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. கொஞ்ச காலம் நாம் துக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது, துன்பப்பட வேண்டியதாக இருக்கிறது. எதற்காக தெரியுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே நாம் மிகவும் சந்தோஷப்படைய போகிறோம். அதனால் நாம் உருவாக்க முடியும். அது நம்மை உருவாக்கும். ஆண்டவர் தீயிலே நம்மை போடுவது, நமக்கு சோதனை அனுமதிப்பது, நமக்கு துன்பங்கள் அனுபவிப்பது காரணம் என்ன தெரியுமா? நம்மை பலமாயிருப்பதற்கு, திடமாயிருப்பதற்கு, அதை நம்மை உருவாக்குகிறதாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீயிலே அவர் சுடுகிறதை நாம் குயவனுடைய வீட்டிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வெளியேறப்பட்டவர்களாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை சுட வேண்டியதாக இருக்கிறது.
தீயினாலே சோதனையினாலே நம்மை புடமிட வேண்டியதாக இருக்கிறது, நம்மை சுத்திகரிக்க வேண்டியதாக இருக்கிறது, நம்மை பலப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது, நம்மை தைரியப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நமக்கு வருகிற சோதனை எல்லாம் நம்மை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறது. ஆறாவதாக அவர் மெருகூட்டுகிறார். அந்த பாண்டத்தை எடுத்து தீயிலே போட்ட அந்த பாண்டத்தை எடுத்து அவர் என்ன செய்வார் என்றால் அதற்கு மேலே அவர் சைனிங் கொடுக்கிறார், மெருகூட்டுகிறார். இது குயவன் வீட்டில் நடக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். எதற்காக அந்த மெருகூட்டி நடக்கிறது என்று சொன்னால், தண்ணீர் அந்த பானையில ஊற்றி வைக்கும் போது அந்த தண்ணீர் வெளியே கசியாதபடிக்கு இந்த மெருகூட்டுதல் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த பானையில் உள்ள தண்ணீர் வெளியில வராதபடிக்கு அது பாதுகாக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது எவ்வளவு அவசியம் என்பதை அந்த குயவன் அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த பாண்டத்தை அவர் பளபளப்பாக்குகிறார், அதை மெருகூட்டுகிறார். 1 பேதுரு 3 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. மெருகூட்ட வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில குணம் அதிகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை குணசாலிகளாய் மாற்றப்பட வேண்டும். அமைதல் உள்ள சாந்தம் உள்ள அந்த ஆவி நமக்கு வேண்டும். அது நமக்குள் மறைந்திருக்கிற குணம். அந்த குணம் தான் நம்மை பிரதிபலிக்கும். அந்த குணம் தான் எனக்கு அன்பானவர்களே நம்ம இடத்தில் இருக்கிற அந்த நம்மை பாதுகாக்கும். நம்முடைய உள்ள இருக்கிறதை பாதுகாப்பது நம்முடைய குணம் பிரியமானவர்களே. ஆகவே அந்த குணத்தை நாம் விட்டு விடாதபடிக்கு நாம் பாதுகாக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:9 வாசிக்கிறோம், ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலும் பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரங்களால் தங்களை அலங்கரியாமல், வேதம் சொல்லுகிறது, தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியையினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நல்ல கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதுதான் மெருகூட்டுதல். எனக்கு அன்பானவர்களே, அதுதான் வடிவமைக்கப்பட்ட அந்த பாண்டத்துக்கு கொடுக்கப்படுகிற மெருகூட்டல். ஆமன் இறுதியாக மறுபடியும் அது மெருகூட்டதுக்கு பிற்பாடு அதை மறுபடியும் தீயில தான் அந்த குயவன் போடுகிறான். அது என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நித்திய மகிமை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல மரிக்க வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். அது மரணத்தை குறிக்கிறது. நாம் எல்லாரும் மரிக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக 2 கூட்டம் மரித்தவர்கள் எனக்கு அன்பான உயிரோடு எழுப்புகிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். அது ஆண்டவருடைய வருகையிலே நடக்க போகிற மிக அற்புதமான காரியம். அது வேதம் சொல்லுகிற 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நமது நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராக சகல கிருபையும் பொருகிற தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுபலிக்கிற உங்களை சீர்படுத்தி சிலப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வருகையிலே நாம் நிலை நிற்க வேண்டுமானால் இந்த 7 காரியம் நம்முடைய வாழ்க்கை நடைபெற வேண்டும். இந்த 7 காரியம் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட களிமண்ணாக இருக்க வேண்டும். சக்கரத்தின் மையத்தில் இருக்க வேண்டும். வடிவம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். காற்றில் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தீயிலே சுடுதல் அவசியமாயிருக்கிறது. மெருகூட்டப்படுதல் அவசியமாயிருக்கிறது. கடைசியாக அந்த மரணத்தையும் நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த மரணத்தை கடந்து நாம் அவரோடு கூட நித்தியமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை தேவன் தாமே நமக்கு தருவதாக. இதுவே குயவனுடைய வீட்டில் நடக்கிற சம்பவம். இதை ஆண்டவர் இந்த காலம் நமக்கு சுட்டி காட்டுவதற்காக நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. நம்மை ஒரு மண் பாண்டமாக, கனமுள்ள பாண்டமாக நம்மை உருவாக்குவாராக. God bless you. Amen.